ஒரு ரிலேஷன்ஷிப்ல உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க மொபைல் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாட்ட வந்து ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த கவனிச்சா போதும். அது அவங்களுடைய பிரியாரிட்டீஸ். நீங்க யார் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடும். இப்ப நீங்க உங்களுக்கு பிரியாரிட்டியா இல்ல ஜஸ்ட் ஆப்ஷனா இருக்கீங்களா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவோட எண்டுல நீங்க எந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கால் பண்ணும்போதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி உங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணங்கள ரொம்ப சரியா வச்சிருப்பாங்க. பிஸியா இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், வெளியில இருக்கேன், கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு, எங்க வீட்ல கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு காரணங்கள் அப்படிங்கிறத அதிகமா கிரியேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி கேட்கும்போதெல்லாம் உங்க மனசு கொஞ்சம் உடைய தான் ஆரம்பிக்கும். பட் அந்த இடத்துல உங்கள வந்து அவங்க ஆப்ஷனா பார்க்குறாங்களா, பிரியாரிட்டியா பார்க்குறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்களுக்கு முக்கியமான ஒரு பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, அது எந்த மாரியான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் உங்களுக்கான ஒரு கொஞ்சோண்டு டைம் ஆவது கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அந்த காரணத்த கிரியேட் பண்ணி அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க தான் அந்த கால மேக் பண்ணியிருப்பீங்க. நீங்க தான் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பீங்க. அந்த மாரி டைமிங்லயும் உங்க கூட ஸ்டே பண்ணாம, உங்களுக்கு சரியான ஆன்ஸர குடுக்காம, ரொம்ப ஷார்ட் டைம்ல அந்த இடத்துலருந்து வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி, உங்கள இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு காரணத்த கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க தான் தேவையில்லாம அந்த வலைக்குள்ள சிக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்பவுமே அந்த ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாம தொடர்ந்து போய்க்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கடைசியா அதிகமான பெயின சந்திக்க போறது அவங்க கிடையாது. ஏன்னா முன்னாடியே சிக்னல் அப்படிங்கிறத குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் உங்கள ஜஸ்ட் ஆப்ஷனா தான் பார்க்குறேன். நீங்க தான் என்ன கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க. இத நாம புரிஞ்சுக்காம பின்னாடி போய்க்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கடைசியா ஃபீல் பண்ண போறது நாம தான், நீங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் உங்கள இழக்கிறதுக்கான பயம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேஸ் கட்லயும் தெரியாது, அவங்களுடைய ஆட்டிட்யூட்லயும் தெரியாமலே இருக்கும். அதாவது 1 வாரம் அவங்க கூட நீங்க பேசாம இருக்கீங்க. அட்லீஸ்ட் மீட் பண்ணாம இருக்கீங்க. அவங்கள பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்க சொல்லாம மீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் கூட அவங்க வேல்யூ காட்டவே மாட்டாங்க. அதாவது அவங்களும் கால் பண்ண மாட்டாங்க, அவங்களும் மீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவ்வளோ நாள் காலே பண்ணல அப்படிங்கிற மாரி, நீங்க 1 வாரம் கழிச்சோ, இல்ல 10 நாள் கழிச்சோ வந்து அவங்களுக்கு கால் பண்றீங்க, இல்ல மீட் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாரி டைமிங்ல அவங்களுடைய மிஸ்டேக்க பெருசா பேச மாட்டாங்க. ஏன் இவ்வளோ நாளா நீ கால் பண்ணல? அப்படிங்கிற மாரி உங்க மேல குறைகள சொல்லி தான் அந்த கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துலயும் அவங்க சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ரொம்ப ஈஸியா வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி உங்க ரிலேஷன்ஷிப்ல எத்தன நாட்கள் ஆகுனாலும் சரி, எத்தன வாரங்கள் ஆகுனாலும் சரி, எல்லா இடத்துலயும் நீங்க தான் அன்பு போய் கொட்டுற மாதிரி இருக்கு. நீங்க தான் என்கிட்ட ஏன் பேசல? நீ தான் என்கிட்ட ஏன் வந்து என்ன மீட் பண்ண வரல? இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க தான் எதிர்பார்த்து அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இப்பவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆப்ஷனா மட்டும் தான் இருக்கீங்க. பிரியாரிட்டியா வந்து இருக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் 1 ஆர் 2 டேஸ்க்கு மேல வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டே வராது. என்ன நடந்திருக்கும்? ஏன் இந்த மாரி கால் பண்ணல? ஏன் நம்மள மீட் பண்ண வரல? அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள ஒரு பல கொஸ்டின் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின் அவங்கள சரியா தூங்க விட்டுருக்காது. உங்கள தேடி வர வச்சிருக்கும். இதெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னா, நீங்க மட்டும் தொடர்ந்து போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? 3 பாயிண்ட் வேர்ட்ஸ நம்பலாமா? இல்ல ஆக்ஷன நம்பலாமா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கூட பேசும்போது இந்த தேன் மாதிரி வார்த்தைகள அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐ மிஸ் யூ அப்படிங்கிற வார்த்தையா இருக்கலாம். ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையா இருக்கலாம். நீ இல்லாம என்னுடைய லைஃபே இல்ல அப்படிங்கிற வார்த்தையா இருக்கலாம். இந்த மாரி சில வார்த்தைகள் அப்படிங்கிறது காதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து கிரியேட் பண்ணும். ஆனா, வெறும் வார்த்தைகள் மட்டுமே ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்குமா அப்படின்னு கேட்டா, கிடையாது. ஜஸ்ட் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும் தான் வார்த்தைகள வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஆனா, சில நேரத்துல ஆக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, நம்ம யார நேசிக்கிறோமோ அந்த பெர்சன் நம்ம பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கிற மாரி இருக்கும். அந்த வலிய வந்து பாதியா குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்குள்ள வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாரி எதுவுமே ஆக்ஷன்ல இல்லாம ஜஸ்ட் வார்த்தைகள் மட்டுமே யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம வார்த்தைகள மட்டுமே நம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் ஏமாந்து போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. உங்க கூட பழகிட்டு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த ஒரு பெர்சன் எப்பவுமே எந்த ஒரு செயலும் ஆக்ஷன வந்து ஷோ பண்றதே கிடையாது. உங்களுக்கு ஒரு வலி அப்படின்னா பக்கத்துல நிக்கிறது கிடையாது. உங்களுடைய கண்ணீர துடைச்சது கிடையாது. உங்களுடைய கஷ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. எல்லாமே வார்த்தைகளால மட்டுமே குடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க பிரியாரிட்டி இல்ல. ஜஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 4த் பாயிண்ட் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுவே வந்து அடிக்கடி மறந்து போயிடுவாங்க. உங்க கூட ஒரு நாளைக்கு நான் மீட் பண்றேன் அப்படிங்கிற மாரி ஆணித்தரமா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இத நான் செய்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி உங்க லைஃப்ல உங்களுக்கும், அவங்களுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ல எதுவா இருந்தாலும் சரி, இத நான் செய்றேன், இத பண்றேன், இத மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாரி நெறைய ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுல ஒண்ணு கூட அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு அத ஷோ பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகுறதுக்காக. அந்த இடத்துல அந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக மட்டும் தான், அந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள கொஞ்சம் பிரியாரிட்டியா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பெருசா ப்ராமிஸ் அப்படிங்கிறத பண்ண மாட்டாங்க. செயல்ல காட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கு அப்படின்னா,
நெக்ஸ்ட் டைம் அத பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க லைஃப்ல வந்து அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா, எத்தன ப்ராமிஸ் பண்ணாலும் சரி, அத அவங்களே பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் அதே ப்ராமிஸ உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறதுக்கான பிளான் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கே தவிர, சேஞ்சஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. இந்த மாரி உங்க ரிலேஷன்ஷிப்லயும் வந்து நெறைய டைம் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் மாறவே இல்ல அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு பிரியாரிட்டி கிடையாது. உங்களுடைய வார்த்தைகள கொஞ்சம் வேல்யூவா மதிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு தேவைக்காகவும், ஏதோ ஒரு நீடுக்காகவும் நம்ம கூட அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 5த் பாயிண்ட் உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி டைமிங்ல கரெக்ட்டா வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட தான் பேசியிருப்பாங்க. நம்ம கூட தான் வந்து பழகியிருப்பாங்க. நம்ம கூட தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஆனா, எப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதோ, அந்த மாரி டைமிங்ல நம்ம கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஈஸியா வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனை அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அது அவங்களையும் சேர்ந்து பாதிக்கக்கூடாது. அந்த இடத்துல சிக்கிட்டு அவங்க லைஃப் வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக சரியான டைமிங்ல வந்து வெளியில போக ஆரம்பிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நம்ம எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லி கீழ டவுன் ஆகி கீழ உட்காரும்போது, கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்காக, கொஞ்சம் நம்ம கூட வந்து சப்போர்ட்டிவா நிக்கிறதுக்காக தான் ஒரு உறவு அப்படிங்கிறத வந்து நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அந்த மாரி டைமிங்ல கூட ஒரு உறவு வந்து நம்ம கூட நிக்க முடியல. அவங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய கண்ணீர பத்தியும், நம்மளுடைய வேதனைகள பத்தியும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னா, அப்படியேப்பட்ட ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கிறதும், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணு தான். ஸோ இப்படி உங்க ரிலேஷன்ஷிப்ல அடிக்கடி நீங்க கண்ணீர் விடும்போது, கஷ்டப்படும்போது, யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி தவிக்கும்போது, உங்கள தனிமையில விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதே மாதிரி அவங்க வார்த்தையில வேணா சொல்லலாம். "நீ தான் எனக்கு முக்கியம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாமே ஜஸ்ட் ஆப்ஷனா யூஸ் பண்றாங்க. உங்கள வந்து நம்ப வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. 6த் பாயிண்ட் அவங்கள பத்தி உங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியவே தெரியாது. அதாவது யாரு ஒரு பெர்சன் வந்து தன்னுடைய சீக்ரெட்ட இன்னொருத்தவங்ககிட்ட ஷேர் பண்றாங்களோ, அந்த பெர்சன அவங்க அவ்வளோ வேல்யூவா மதிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நெறைய பேருக்கு நெறைய சீக்ரெட் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பட் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. யார்கிட்டயாவது சொன்னா அதுவே வந்து நமக்கு பிரச்சனையா முடியும் அப்படிங்கிற மாரி பல வலிகள வந்து மனசுக்குள்ளேயே வச்சு சுமந்து வெளியில நடந்துகிட்டே இருப்பாங்க. இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு சீக்ரெட்ட உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு உங்கள வேல்யூவா மதிக்கிறாங்க. ஸோ அந்த மாரி மதிக்கிறதுனால தான் உள்ள இருக்கிற சீக்ரெட்ட வெளியில சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்கள பத்தி எந்த சீக்ரெட்டுமே உங்களுக்கு தெரியாது. என்ன பண்றாங்க? என்ன வொர்க் பண்றாங்க? எப்படி இருக்காங்க? அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாம, ரொம்ப சீக்ரெட்டா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சேஃபா மூவ் பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள அந்த அளவுக்கு பிரியாரிட்டியா மதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப்ல இருக்கிற பாதி விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யார் உங்ககிட்ட நெறைய விஷயங்கள ஷேர் பண்றாங்க? யார் உங்ககிட்ட நெறைய சீக்ரெட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? அந்த மாரி ஒரு பெர்சன் உங்ககிட்ட இருந்தாங்க அப்படின்னா, உங்கள ரொம்ப வேல்யூவா மதிக்கிறாங்க. அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம ஜஸ்ட் பேசுறது மட்டும் தான் தெரியும். இந்த பெர்சனுடைய நேம் மட்டும் தான் தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்கிற மாதிரி, உங்களையும் கொஞ்சம் சீக்ரெட்டா தான் மெயின்டெயின் பண்றாங்க. இது குட் ரிலேஷன்ஷிப்பா போறது டவுட்ல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கவே மாட்டாங்க. அதாவது நீங்க கால் பண்றீங்க, இல்ல நேர்ல போய் மீட் பண்றீங்க. அந்த மாரி டைமிங்ல நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறமா கடந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல தெரியும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எப்பவுமே இந்த இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த பெர்சனுக்கு கொஞ்சம் நான் வேல்யூவா தெரியிறேன். இந்த பெர்சனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி நம்பிக்கை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். சாப்பிட்டியா? என்ன பண்ற? எப்படி நீ சேஃபா வந்தியா? இல்ல சேஃபா போறியா? இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது தான் பார்ட்னருக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாரி எதுவுமே கிடையாது. இன்ட்ரஸ்டிங்கா கொஸ்டின் கேட்கறதும் கிடையாது. உங்கள கேர் பண்றதும் கிடையாது. உங்கள வந்து ஒரு பிரியாரிட்டியா மதிக்கிறதும் கிடையாது. இந்த மாரி வந்தோம், போனோம், ஜஸ்ட் பேசணும் அப்படிங்கிற மாரி உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துலயும் கூட நீங்க புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் காதல், இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கடைசியா பெயின ஃபேஸ் பண்ண போறது அவங்க கிடையாது. நீங்க தான். ஏன் அப்படின்னா, நீங்க தான் உண்மையா லவ் பண்றீங்க. நீங்க தான் உண்மையா நம்புறீங்க. எப்பவுமே வலி அப்படிங்கிறது சும்மா ஃபேக்கா பழகுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெருசா தெரியாது. யார் உண்மையா பழகுறாங்களோ, யார் உண்மையா நேசிக்கிறாங்களோ, அவங்களுடைய ஹார்ட் மட்டும் சுத்தி எடுத்து அடிச்சா எப்படி உடையுமோ, அந்த மாதிரி வலி அப்படிங்கிறது உள்ள கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு பெர்சனுக்கு நீங்க பிரியாரிட்டியா இருந்தா, டைம் கிடைக்கும்போது பேச மாட்டாங்க. டைம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொன்ன சைன்ல எதெல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்தா நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆப்ஷனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வலிக்கும். பிரியாரிட்டியா இருந்தா இனிக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்க மனசுக்கு எது தோணுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவுல உங்கள வந்து பிரியாரிட்டியா பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சில சைன் எல்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.
அது என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டை ரொம்ப டீப்பாக பேசலாம்.